ஹலோ ஆல், ஹாப்பி டியூஸ்டே. சக்தி பீடங்கள் வரிசையில் தமிழகத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கும் திரு ஆலவாய் என்று அழைக்கப்படும் மதுரை தாங்க முக்திபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிதம்பரம், காசி, திருவண்ணாமலை வரிசையில் முக்கியமான சிவத்தலமாக இத்தலம் கருதப்படுகிறதுங்க. மறுமையில், அதாவது அடுத்த பிறவிகளில் வீடு பேறு அளிக்கும் தலமாக கங்கை கரையில் உள்ள காசியை நாம் சொல்கிறோங்க. ஆனால் வைகை கரையில் உள்ள மதுரை இப்பிறவிலேயே வீடு பேறு அளிக்கக்கூடியது என்ற சிறப்பை பெற்றுள்ளது. மந்திரினி பீடம் என்று அழைக்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்திரனால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில் தரப்படும் தாழம்பு குங்குமம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரசாதமாக கருதப்படுகிறது. மதுரையே மீனாட்சியே மதுரை என்றும் சொல்லும் அளவுக்கு அன்னை மீனாட்சியின் நிழலிலேயே சுந்தரேஸ்வரர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மீன் போன்ற கண்களை உடையவர் என்பதால் தடாதகைக்கு இப்பெயர் கிட்டியது. மீன் கூட்டல் ஆட்சி என்பதில் ஒரு உட்பொருள் உள்ளதுங்க. மீன் தன் முட்டைகளை கண்ணால் பார்த்து அக்கண் பார்வையின் திறத்தால் அவற்றை குஞ்சுகளாக தோன்ற செய்து காக்குங்க. அதே போல் மீனாட்சி அம்மனும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் தன் பேரருள் நிறைந்த கடைக்கண் திறத்தால் காத்தருள்கிறார். தன் கணவரை உயர்த்தும் குணவதியாக திகழ்கிறாள் மீனாட்சி அம்மனை அங்கையர் கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை யாரும் காண இயலாதுங்க. அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் மீனாட்சி அம்மனை தரிசிக்க